ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்றுலேருந்து எல்லாம் திக் மூமெண்ட்டில் தான் இருப்பீங்க போல். நான் அப்படி தான் இருக்கேன். நைட்டு 2 மணி வரைக்கும் தந்தி சேனலை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன நடக்க போகுது, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு ஒன்றுமே புரியல. இந்த ஆட்சி எப்படி மாறும்னு தெரியல. மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு எல்லோரையும் ஒரு ஈவனாக வந்தாச்சு. அதுலேயும் இவங்க வந்து இவ்வளோ டிஸ்ட் வைப்பாங்கன்னே தெரியல. ஆனால் நான் ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன். பொதுவாகவே நான் யாரையுமே ப்ளேம் பண்ணி எதுவுமே சொல்லலை. ஆனால் வந்து ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து நீங்கள் எடுத்து இது பண்ணிக்கலாம். ஆனால் இப்போவே அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப இது பண்ணி அது மற்றவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. இது நேச்சுரல், எல்லாருமே அப்படி பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே அப்படி இருக்குது. இப்போ எனிட்டே வந்து நிறையா பேர் நீ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க புதுசாக வந்திருக்காங்க, அவங்க அப்படி இப்படி நிறையா சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நாங்கள் உடச்சி இல்லை, அவங்க எல்லாம் நல்லது பண்ணுவாங்க, இப்போ இருக்கிறதுக்கு அவங்க ஏதாச்சும் புதுசாக பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க, எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் எல்லாமே சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் அவங்க மைண்ட் செட்லலாம் இல்லை, இவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி அவர் வந்து ஒழுங்காக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து நல்லா போயிட்டு தான் இருந்தார். ஆனால் இவங்கெல்லாம் மற்றவங்க இப்படி சொல்லி அவர் வந்து இப்போது ஒரு டாப்பில் இருக்கார். ஆனால் அதுக்குவே வந்து அவங்க அடி மேலே அடி அடிச்சிட்ருக்காங்க. இன்னும் அவர் டாப்பில் வருவார். அதுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறோம். விஜயண்ணா, நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க. எல்லாமே நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். நீங்கள் சொன்ன மாதிரி அதேமாரி என்ன நடக்குதோ நடக்கட்டும், நீங்கள் தைரியமாக இருங்க. எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக வரும். வெற்றி நிச்சயம் அண்ணா.